இப்படி இருக்கும்பொழுது சருமத்தில ஏற்படக்கூடிய மருக்கள், வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது இப்பலாம் பார்த்தீங்கன்னா, டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கே நெறைய பேருக்கு இந்த வாட்ஸ் ப்ராப்ளம் வருது. மருக்களை சரி செய்ய நம்ம என்னென்ன பண்ணலாம்? இப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் ஒன்றாக சேரும்பொழுது, சருமத்தில இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல ஸ்கின்ல டெட் செல்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வருது. அதே மாதிரி சில வகையான ஃபங்கஸ், வைரஸ் இந்த இன்ஃபெக்ஷனாலயும் மருக்கள் ஏற்படுது. இந்த மருக்கள் அப்படின்னு சொல்றது நெறைய டைப்ல நமக்கு இருக்குங்க. இந்த வாட்ஸ் நம்ம உடல்ல இருந்து வெளியேறணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? இந்த நம்மளுடைய இந்த இன்ஃபெக்ஷன் குறையறதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது ரொம்ப ரொம்ப அதே மாதிரி உடல் முழுவதுமே மருக்கள் அதிகமா இருக்கிறது, முகத்துல அதிகமா இருக்குது. இல்லைங்க நான் ரிமூவ் பண்ணிட்டேன். லேசர் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் திரும்பவும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா, நம்ம உடல்ல கழிவுகள் இருக்கும் பட்சத்துல, அது திரும்ப திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால கவனமா இருந்து அந்த மருக்கள் குணமாவதற்கான வழிமுறைகள கிளியரா நீங்க பார்க்கணும். ஒரு சிலருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 45 இயர்ஸ்க்கு அப்புறம் தாங்க இது தெரியவே வருது. ஸோ அந்த 45 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல அந்த கழிவுகள் அதிகமாக அதிகமாக மருக்களும் அதிகமாகும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு. ஸோ அந்த டைம்லயும் நம்ம மருக்கள்ல இது உருவாகுது அப்படின்னு சொல்லும்பொழுது, எக்ஸ்டர்னலா இது தாராளமாக எடுத்துக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சருமத்துல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும், அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்ப தான் உண்டாக்குது. ஏன்னா, பாக்க பாக்க நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டிப்ரஷன் உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இப்படி இருக்கும்போது, சருமத்துல ஏற்படக்கூடிய மருக்கள், வாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இது இப்பலாம் பார்த்தீங்கன்னா, டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கே நெறைய பேருக்கு இந்த வாட்ஸ் ப்ராப்ளம் வருது. மருக்களை சரி செய்ய நம்ம என்னென்ன பண்ணலாம்? இப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் ஒன்றாக சேரும்பொழுது, சருமத்தில இந்த வாட்ஸ் வருது. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மருக்கள் அப்படின்னு சொல்றது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல தைராய்டுனாலயோ, இல்ல நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷன்னால கார்ட்டிசோல் ஹார்மோன்ஸ் அதிகமா செக்ரீட் ஆகிறது. இல்ல ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைபாடு ஏற்படக்கூடிய சமயம். பெண்களுக்கு நெறைய பேருக்கு இது வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல ஸ்கின்ல டெட் செல்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வருது. அதே மாதிரி சில வகையான ஃபங்கஸ், வைரஸ் இந்த இன்ஃபெக்ஷனாலயும் மருக்கள் ஏற்படுது. இந்த மருக்கள் அப்படின்னு சொல்றது நெறைய டைப்ல நமக்கு இருக்குங்க. இந்த வாட்ஸ் நம்ம உடல்ல இருந்து வெளியேறணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? ஸோ இந்த நம்மளுடைய இந்த இன்ஃபெக்ஷன் குறையறதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்றதுக்கு சித்தர்கள் நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா, ஸோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறணும், ரத்தம் சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த வாட்ஸ் நம்ம உடலை விட்டு போறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஸோ முதல்ல எக்ஸ்டர்னலா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இன்டர்னலா என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்றத பார்க்கலாம். ஸோ வெளிப்பிரயோகமாக தினம்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்றேங்க. முதல் விஷயம் படிகார நீர் அப்படின்ற ஒரு மெடிசன். நல்ல தண்ணீர் படிகாரத்திலிருந்து செய்யக்கூடிய தண்ணீர் தான் இது. ஸோ அது எளிமையாக வீட்லேயும் நம்ம செய்யலாம். ஸோ அது கரெக்டான மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கணும். ஸோ வீட்டில் செய்கிறதுக்காக சொல்கிறேன். படிகார நீர் சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ இதை வீட்டில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1 லிட்டர் அளவுக்கு நல்ல தூய்மையான தண்ணீர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு படிகாரம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ படிகாரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. நல்லா உடச்சி சின்ன சின்ன தூளாக உடச்சி இதில் போட்டுடணும். போட்டுட்டு இது நல்லா பாயில் ஆகணும். ஸோ 1/2 லிட்டர் அளவுக்கு அது வரணுங்க. நம்ம ஊற்றின தண்ணீர் 1 லிட்டர் இருக்கிறது 1/2 லிட்டர் அளவுக்கு வரணும். ஸோ 1/2 லிட்டர் அளவுக்கு வந்த பிறகு இது என்ன பண்ணணும் அப்படின்னா, திக்க காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இதை 4 மடிப்பாக மடிச்சுக்கணும். ஒரு நல்ல தூய்மையான வெண்மை நிற ஒரு காட்டன் கிளாத்தை 4 மடித்து ஒரு பாத்திரத்துக்கு மேலே அகண்ட பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டு இதை அதில் ஊற்றி ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்னதான டஸ்ட் எல்லாமே நமக்கு ஃபில்டர் ஆகி கீழே நமக்கு படிகார நீர் கிடைக்கும். இதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம்.
ஸோ இது படிகார நீர் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, காலில் வெடிப்பு இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு 20 ml எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ வெஜினல் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பைல்ஸ் இருக்குது, ஃபிஸ்டுலா இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னலாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். மருக்களுக்கு இது எப்படிங்க பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரு இருக்கக்கூடிய இடத்துல இந்த படிகார நீரை நம்ம எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த மருக்கள் மேலே இதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாங்க. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, மருக்கள் உதிர்வதற்கான மருந்துகள் எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, பவுடர் நான் சொல்கிற இந்த பவுடர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது வசம்பு பவுடர், அதுக்கு அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் பவுடர், குப்பை மேனி பவுடர், இது 3 ஒன்றாக சேர்த்து இந்த படிகார நீர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படிகார நீர் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மருக்கள் மீது நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ மருக்கள் மீது நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். சரிங்களா, அதுமாரி அந்த மருக்கள் மீது வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது உதிர்ந்துடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸோ படிகார நீர் இதனோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த மருக்கள் மீது நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் அந்த மருக்களோட சைஸ் பெருசாகாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு பெருசாகிக்கிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டர்னலாக இதையே அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். அடுத்தது இன்டர்னலாக நீங்கள் என்ன பயன்படுத்தலாம், உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாசிக்காய் சத்து. ஸோ இந்த மாசிக்காய் சத்து அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசனுங்க. ஸோ மருக்கள் நிறைய பேருக்கு இந்த கழுத்தை சுற்றி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உடல் முழுவதுமே மருக்கள் அதிகமாக இருக்கிறது, முகத்தில் அதிகமாக இருக்குது, இல்லைங்க நான் ரிமூவ் பண்ணிட்டேன், லேசர் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் திரும்பவும் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடலில் கழிவுகள் இருக்கும் பட்சத்தில் அது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் கவனமாக இருந்து அந்த மருக்கள் குணமாவதற்கான வழிமுறைகளை கிளியராக நீங்கள் பார்த்துக்கணும். சரி, அப்போது அதை நம்ம இன்டர்னலாக இந்த மாசிக்காய் சத்து பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் நல்லாவே சுத்திகரிக்கப்படுது. ஸோ ரத்தத்தில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா அது சுத்தமாகிறதுக்கு பயன்படுது. இப்படி நம்ம மாசிக்காய் சத்து பயன்படுத்தலாம். இதனுடைய அந்த மாசிக்காய் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, மாசிக்காயை நம்ம முழுசாக வாங்கிட்டு தண்ணீர் விட்டு அதை இழைக்கணும். ஸோ இழைச்சி அதை ரெகுலராக நம்ம மருக்கள் மேலேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இப்படி மருக்கள் மீது அந்த மாசிக்காய் இழைச்சோம் இல்லைங்களா, அதை அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நம்ம மருக்கள் உதிர ஆரம்பிச்சுட்டே வரும். ஸோ மாசிக்காய் சத்து ரொம்ப பெஸ்ட்டு மெடிசனாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 45 இயர்ஸ்க்கு அப்புறம் தாங்க இது தெரியவே வருது. ஸோ அந்த 45 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் அந்த கழிவுகள் அதிகமாக மருக்களும் அதிகமாகும், ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு. ஸோ அந்த டைம்லேயும் நம்ம மருக்கள் இது உருவாகுது அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்டர்னலாக இது தாராளமாக எடுத்துக்கலாம். சிலர் ப்ரெக்னென்சி டைமில் மருக்கள் அதிகமாக வருது அப்படின்னா எக்ஸ்டர்னலாக இந்த பவுடர்ஸை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இன்டர்னல் மெடிசன்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ இது எக்ஸ்டர்னலாகவே அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது நாளடைவில் நமக்கு மருக்கள் உதிர ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரியான மருந்துகளை நம்ம எடுக்கணும். ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது நிறைய பேருக்கு உடலில் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குதுன்னா அதற்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துகள் எடுக்கணும். அதுக்கு மந்தாரை குடிநீர் எடுக்கலாம். ஸோ மருக்கள் இருக்குது அப்படின்னா தினம்தோறும் நம்ம கஸ்தூரி மஞ்சள் குடிக்கும்போது அதை பயன்படுத்தலாம். இல்லை நலங்கு மாவு பயன்படுத்தி நம்ம குளியல் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த படிகார நீர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே நம்ம எந்த இடத்துல எல்லாம் மருக்கள் இருக்கோ அந்த இடத்துல வெறும் படிகார நீர் மட்டும் ஒரு நாளைக்கு 2 முறையோ 3 முறையோ நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ மருக்கள் தொந்தரவு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப்பில் நமக்கு வருதுங்க. அதுக்கு பேசிக்கான மருந்து முறைகளை பற்றி இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.